ஜெனரல் சல்யூட். 76வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் ஏர்போர்ஸ் வீரர், அதாவது விமானப்படை சாகச வீரர், இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அருமை சகோதரர் திருமிகு சாமு தேவசகாயம் பிகாம் பிஎல் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியுடைய முன்னோடி, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு ஜஸ்னாமூர்த்தி சதன் ரயில்வே அவர்களே, அசோக் குமார் அவர்களே, வெளிநாடு சென்று பல நாடுகளிலே மிக சிறந்த வேலையை செய்து அதன் மூலமாக இந்தியா திரும்பியிருக்கின்ற அசோக் குமார் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் சின்னா ஐசக் அவர்களே, இந்த பகுதியுடைய மூத்த பொறுப்பாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களே, இபியுடைய அலுவலராக இருந்து தற்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற அண்ணன் இ குமார் அவர்களே, மதிப்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு சகோதரர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் பி வெஸ்லி அவர்களே, கே உதயகுமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்ற அமர்ந்திருந்த அன்பு சகோதரர் விபி சாய்நாத் கவிஞர் அவர்களே, எஸ்பிஐ வங்கியின் மேலாளராக இருந்து இந்த பகுதியுடைய பட்டம் பெற்ற, நம்முடைய பகுதியிலே முதல் பட்டம் பெற்ற, பிஎஸ்சி பட்டம் பெற்ற அன்பு சகோதரர் வழக்கறிஞர் அல்ல, வங்கி ஊழியர் சி அன்பழகன் அவர்களே, ஆற்றல் மிகு இளைஞர் மதிமுகவுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் OW கிறிஸ்டோபர் அவர்களே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஏன்டா போட்டோ எடுக்கல? ரயில்வேயிலே யூனியன் பணியிலே தன்னை அமர்த்தி கொண்டு சீரும் சிறப்புமாக இந்த பகுதி மக்களுடன் ஒன்றிணைந்து பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் ஆர் சுப்பிரமணி அவர்களே, வாசுதேவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வாசுதேவன் அவர்களே, சதன் ரயில்வேயிலே பணிபுரிந்து கொண்டிருக்கூடிய என்னுடைய நண்பர் அன்பு சகோதரர் டேவிட் அவர்களே, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த பகுதியுடைய முன்னோடி அன்பு சகோதரர் பத்மநாபன் அவர்களே, எஸ் நந்தகுமார் அவர்களே, அண்ணன் இன்றி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வேட்டி சேலை வழங்க இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குட் ஷெப்பர்ட் பள்ளியுடைய தாளாளர் எச் கெஸ்டர் அவர்களே, எங்களுக்கெல்லாம் வழிநடத்தி வழக்கறிஞர் என்ற ஒரு தொழிலை முதலிலே இந்த பகுதியிலே அனைவரும் படிக்க வேண்டும் என்று இந்த பகுதியுடைய கல்வி தந்தையாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணன் கு சேகர் அவர்களே, சிறப்புரை ஆற்ற அமர்ந்திருக்கின்ற பி சதீஷ்குமார் அவர்களே, பொதுமக்களுக்கு தன்னுடைய உதவிகளை செய்ய என்றுமே காந்தி நகர் பகுதியுடைய ஒரு இளைஞர்களுக்கு உற்று துணையாக இருக்கின்ற அன்பு சகோதரர் தன்ராஜ் அவர்களே, அண்ணன் தேவசகாயம் அவர்களுடைய அருமை சகோதரர் இந்த பகுதியுடைய முன்னேற்றத்திற்காக பல வழிகளில் உதவி செய்து வருகின்ற எஸ் பால்ராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களே,
திரு சாலமன் ஆல்பர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களே, நல உதவிகளை வழங்கியவர்கள் திரு தேவராஜ் அவர்களே, திருமதி எக்ஸ்எம்சி 18வது வார்டு ஆவடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணியுடைய போர்வால் பானுமதி சிகாமணி அவர்களே, ஓமுருகா ரியல் எஸ்டேட்டுடைய அன்பு சகோதரர் திரு முருகன் அவர்களே, ஆசிரியர் முரளி அவர்களே, வழக்கறிஞர் ஆர் ஹரிராமன் அவர்களே, அருள் தேவ் அவர்களே, அரவிந்தன் அவர்களே, சுரேஷ், விழாவிற்கு உதவிய நண்பர்கள் சுரேஷ், அண்ணாமலை ஸ்டோர்ஸ், OW ஜேம்ஸ், இளங்கோ சிக்கன் சென்டர், PS முருகேசன், KRG பாண்டியன், வினோத் மோட்டார்ஸ், கனகராஜ், சீதாபதி, முருகானந்தம், சுலைமான், அப்புன் சுகுமார், GM சரவணன், பிரபாகரன், பார்த்திபன், N பாலு, பாஸ்கரன், VL நாதன், MR ஆசிர், மனோகரன், GS காந்தி, பாலமுருகன், பவுல், கோவிந்தராஜ், பல்குணன், சிகாமணி, வசந்தகுமார், பாஸ்கர், மாறன், சுரேஷ், சுரேஷ், இயேசு, ராஜேஷ், பார்த்திபன், ஜானி, அன்பு, கண்ணன், கேரளா சொல்லணும். விழாவிற்கு விழாக்குழு தலைவராக இருக்கின்ற சுப்பிரமணி அவர்களே, தசரதன் அவர்களே, டி டேவிட் அவர்களே, வி பாஸ்கரன் அவர்களே, தசரதன் அவர்களே, இந்த குடியரசு தின விழாவிலே நம்முடைய பகுதியை சேர்ந்த இத்தனை நபர்களும் பேருதவி அளித்து முன்னோர்களும் பெரியோர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த பெருந்திரளாக இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இளைஞர்களே, ஒரு முக்கிய நிகழ்வாக நம்முடைய சமத்துவ சகோதரர் அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய சகோதரர் அண்ணன் கீனோஸ் ஆம்சாங் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஒய் டேவிட் அவர்களே, நவராஜ் அவர்களே, ஒய் பிரசாத் அவர்களே, கெவின் அவர்களே மற்றும் சிறுபான்மையின தலைவர் பாஷா அவர்களே, வழக்கறிஞர் அரவிந்த் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மதன் அவர்களே, அன்பு சகோதரர் வெங்கட் அவர்களே மற்றும் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்களே, சார்லஸ் அவர்களே, பிரபு அவர்களே, முனுசாமி அவர்களே, முத்து அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளே, மகளிர் அணியை சேர்ந்த நண்பர்களே, வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற காந்தி நகர் பகுதி வாழ், சார்லஸ் நகர் மற்றும் நேரு நகர், திருவிக்கா நகர், சோழ நகர் பகுதியை சேர்ந்த பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு 76வது குடியரசு தின விழா ஆண்டு என்பது நம்முடைய பகுதிக்கும் இந்திய நாட்டிற்கும் மிக சிறந்த குடியரசு தினமான ஆண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது ஏனென்றால் இந்த குடியரசு தின விழாவை எப்படி குடியரசு தின விழா வந்தது, எப்படி சுதந்திர தின விழா வந்தது என்று அன்பு சகோதரி பானுமதி சிகாமணி அவர்கள் மிகவும் விளக்கமாகவும் நல்ல கருத்துக்களுடன் பேசினார். இந்த சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று நிறைய இருக்கின்றது. 1947ஆம் ஆண்டு நாம் சுதந்திரம் பெற்ற பிறகும் நம்முடைய சட்டங்கள் யார் பெயரால் இயற்றப்பட்டது என்றால் முடியாட்சியை அமைத்துக் கொண்டிருக்கின்ற விக்டோரியா மகாராணியின் பெயரினால் இந்திய அரசியலமைப்புடைய சட்டத்துடைய தலைவர் அவர்தான் என்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய வரைவு, அதாவது டிராப்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வரைவு கமிட்டியுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையான பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அந்த பணியினை ஏற்று 1946 டிசம்பர் 6ஆம் தேதி ஆரம்பித்து
1950ஆம் ஆண்டு ஜனவரி 24 வரை அந்த டிராஃப்டிங் கமிட்டியிலே 299 பேர் விவாதம் செய்து அந்த விவாதங்களின் அடிப்படையிலே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், சர்தார் வல்லபாய் படேல் மற்றும் பலரிடம் இந்த சட்டத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒப்படைக்கின்றார். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது 24ஆம் தேதி ஒப்படைத்த அந்த ஜனவரி 24, 1950ஆம் தேதி அங்கே ஒப்படைத்த அந்த சட்டத்தின் அடிப்படையிலே 25ஆம் தேதி பரிசீலனை செய்யப்பட்டு 26ஆம் தேதி இந்தியா ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்படுகின்றது. அப்படி இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்படுவதன் மூலமாக என்ன நன்மை நமக்கு கிடைத்தது என்றால், இந்தியாவின் குடியரசு என்பது இந்தியாவிலேயே இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் சட்டங்களை அவர்களுக்கு அந்த குடியரசு தினத்தின் மூலமாக இந்தியாவின் சட்டங்களை ஜனாதிபதியான இந்தியாவின் முதல் குடிமகன், அதிலிருந்து இந்தியாவில் இயற்றப்படுகின்ற சட்டமன்றம், பாராளுமன்றம் அவைகளை ஏற்படுத்துகின்ற சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கின்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் அண்ணன் தேவசகாயம் அவர்கள், நம்முடைய காந்திநகர் குடியிருப்பு சங்கத்துடைய தலைவர், சால்வை அணிவித்து மரியாதை தெரிவிக்கின்றார். அவர் அண்ணன் பேர் தான் பால்ராஜா, அண்ணன் கீனோ சாம்சாங் அவர்களுக்கு சால்வை, அண்ணனுடைய சகோதரர், சமத்துவ சகோதரரின் சகோதரர் அவர்களுக்கு சால்வை அணிக்கின்றார். உலகத்திலே மிக சிறந்த ஒரு ஜனநாயக சட்டமாகவும் உலகத்திலே இல்லாத நல்ல விஷயங்களை அனைத்தையும் இந்த குடியரசு தின விழாவிலே ஏற்படுத்தப்பட்ட நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கின்றது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒப்படைக்கும் போது ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் இந்த சட்டத்தை 20 ஆண்டுகளுக்குள் அமல்படுத்தி விடுங்கள், இந்திய மக்கள் அனைவரும் யாரும் எந்த வறுமையிலும் இருக்க மாட்டார்கள், எந்த துன்பத்திலும் இருக்க மாட்டார்கள், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக இந்திய ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்று மிக தெளிவாக சொன்னார். அப்பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு எனக்கு 5 ஆண்டுகள் போதும், நான் அமல்படுத்தி விடுகின்றேன், அப்படி அமல்படுத்தினால் இந்த நாடை வல்லரசாக மாற்றுவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பயன்படும் என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் இன்றளவிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக அமல்படுத்தவில்லை. முழுமையாக அமல்படுத்தி இருந்தால் இந்தியா இன்று அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறியிருக்கும் என்பதுதான் நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கருத்தாகவும் இருந்தது. நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவருடைய கருத்தாகவும் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குடியரசு தின விழாவிலே நான் உரையாற்றும் பொழுது இங்கே காந்தி அவர்களை போடுகிறீர்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை போடுகிறீர்கள், இன்னும் பல தலைவர்களை இங்கு படங்களாக போடுகின்றீர்கள். எங்களுடைய சமத்துவ தலைவருடைய கருத்துப்படி, அதாவது இந்த நாள் என்பது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்திய நாள். நேற்று பேசும்பொழுது நம்முடைய கட்சிக்காரர் தம்பி ஒருத்தர் சொன்னார், ரஜினி படம் ஒன்று ரிலீஸ் ஆகின்றது, ரஜினி படத்தை போஸ்டரில் அடிக்காமலேயே ரஜினி படம் ரிலீஸ் ஆகின்றது, அது ரஜினி படம் என்று வெறும் வாயால் சொல்லிவிட்டு போனால் எப்படி இருக்கும், ரஜினியை படத்தில் போட்டால் தான் தெரியும். அதே போலதான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை இந்த நாள், குடியரசு தின நாள், அவருக்கு சொந்தமான நாள், அவர் இயற்றிய நூலை, இந்தியாவை எப்படி ஆள வேண்டும் என்பதற்காக இந்த நூலை தந்த நாள். சுதந்திர தினத்திற்கு பல தலைவர்களை போட்டு கொண்டாடி கொள்ளலாம். பாபா சாஹேப் அம்பேத்கர் படம் இல்லாமல் மற்ற தலைவர்களை மட்டும் போட்டு நீங்கள் கொண்டாடக்கூடாது என்று எங்களுடைய காந்திநகர் குடியிருப்பு சங்க தலைவரிடம் நான் மிகுந்த ஒரு கோரிக்கையை வைத்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அடுத்த ஆண்டுகள் முதல் சிறப்பான முறையில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் படத்தை போட்டு
குடியரசு தினத்தை கொண்டாடி வருகின்றார் என்பதை அவருக்கு பாராட்டுதலையும் என்னுடைய பெருமையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிலர் கூறியவுடனே புரிந்து கொள்வார்கள், சிலர் படித்தும் அதை புரிந்து கொள்ளாது போல் இருப்பார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய முக்கியத்துவமான இந்த குடியரசு தின விழா என்பது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பால்தான் ஒரு சாதாரண கவுன்சிலராக இருந்தாலும், ஒரு பிரதம மந்திரியாக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும், உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தின் பால்தான் அவர்கள் உறுதிமொழி ஏற்று அந்த பதவியை ஏற்க முடியும் என்பதை எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நாளிலே பாராளுமன்றத்திலே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை சொல்லும் பொழுது ஹோம் மினிஸ்டர் அவர் பாராளுமன்றத்தில் இருந்து சொல்லுகின்றார். அப்படி சொல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் 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 என்று சொல்வதற்கு பதிலாக பகவான் 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 என்று சொல்லியிருந்தால் அவர்களுக்கு 7 ஜென்மத்திற்கு புண்ணியம் கிடைத்திருக்கும் என்று சொல்லியிருந்தார். பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நடக்கிற பாராளுமன்றம், அதாவது ஒரு கப்பல் கடலிலே சென்று கொண்டிருக்கின்றது. அந்த கடலிலே சென்று கொண்டிருக்கின்ற கப்பலிலே அமித்ஷா அவர்கள் அங்கிருந்து ஓல்ஸ், அதாவது அதில் பல கிடபாறைகளை எடுத்துக்கொண்டு அங்கேயே ஓட்டை குத்துகின்றார். அந்த கப்பல் என்ன ஆகும் என்றால் அந்த கப்பல் மூழ்கிவிடும். உலகம் முழுவதும் இருந்து அமித்ஷாவிற்கு எதிர்ப்பு வந்தது. ஏனென்றால் குடியரசு தினத்தை தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த அந்த பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்திலே நீங்கள் ஆட்சி நடத்துகின்றீர்கள். அப்படி நீங்கள் ஆட்சி நடத்துகின்ற அந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டே அவரை வீட்டில் இருந்து கொண்டே அவரை விமர்சிக்கிறீர்கள் என்று இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் எதிர்த்து போராடின. அதிலும் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி மிக வலுவான போராட்டத்தை இந்தியா முழுக்கும் எடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு வலுவான போராட்டத்தின் மூலமாக அவர் கட்டாயத்தின் பேரிலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையை தள்ளப்பட்டார். இதற்கிடையிலே இந்த பிரச்சனையை மறைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவியுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதை பூதாகாரமாக எடுத்தது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால் மக்கள் மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றார்கள். அமித்ஷா பாபா சாஹிப் அம்பேத்கரை பேசிய அந்த வார்த்தைகள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக அண்ணாமலை அவர்கள் உடனடியாக சாட்டியால் அடித்து கொண்டதும் செருப்பை போட மாட்டேன் என்பதும் பல பேரை வைத்து போராட்டம் நடத்தியதும் அந்த பிரச்சனையை அப்படியே மறைத்தார்கள். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி அமித்ஷா அவர்கள் பேசியதுக்கு என்றுமே தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிக்காக போராட தொடங்கும் என்பதை என்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பல இடங்களிலே பதிவு செய்திருக்கின்றோம். இது ஏன் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் என்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் மீது கை வைத்தார்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் மீது கை வைத்த பொழுது அதோட உயரம் அடிக்கும் போது பந்து பல 1000 அடிகள் எழுந்தன. அதனால் அதை நிறுத்தி கொண்டார்கள். பாபா சாஹிப்புடைய கொள்கை, இந்த கொள்கைக்கு அமித்ஷா அவர்கள் பேசியதுக்கு 1952ஆம் ஆண்டிலே ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டை நாக்பூரிலே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வைக்கின்றார். அந்த கல்வெட்டிலே என்ன சொல்லுகின்றார் என்றால் 22 வாசகங்களை எழுதி வைத்திருக்கின்றார். நீங்கள் சொல்லுகின்ற இந்த பகவான் ராமர் இவர்களை யாரும் நான் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதே போன்று நான் திருட மாட்டேன், நான் எவருக்கும் பொய் சொல்ல மாட்டேன், எந்த மக்களையும் எந்த மக்களுக்கும் அடிமை என்று சொல்ல மாட்டேன் என்று வாயிலே சொல்லியிருந்தால் கூட அதை மறைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்ற காரணத்திற்காக அவர் கல்வெட்டிலே எழுதி வைத்து விட்டு 4 லட்சம் மக்களை அழைத்து கொண்டு அவர் புத்த மதத்திற்கு மாறுகின்றார். அப்படிப்பட்ட அமித்ஷா இன்று பாராளுமன்றத்தில் பேசியதற்கு 1952 இது போன்ற ஒரு விஷயமே இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி பாபா சாஹிப் 1952 இருந்து தொடர்ந்து அவரை பின்பற்றி இருந்திருந்தால் இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசாக மாறி இருக்கும். இல்லாத ஒன்றை இருக்கிறதாக சொல்லி எங்களை ஏமாற்றக்கூடாது என்று தெளிவாக கல்வெட்டிலே இன்றும் நாக்பூரிலே 22 சபதங்களை எழுதி வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவனால் எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக வந்த இந்த குடியரசு தின விழாதான் இந்த மக்களுக்கான ஒரு விடுதலை, இந்த மக்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கும், இந்த மக்கள் உரிமையாக பேசுவதற்கும், இந்த மக்கள் தீவிரமான அவருடைய சுதந்திரத்தை அனுபவிக்கும் அனைத்திற்கும் வழிவகை
கையெறி செய்தது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு நாளை, இந்த நாளை பாபா சாஹேப் அம்பேத்கர் நாள் என்று பகுஜன் சமாஜ் கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலைகள் எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் தேசிய கொடியை ஏற்றி இந்த நாள் முதல் நாங்கள் அறிவிக்கின்றோம். இது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நாள். டாக்டர் அம்பேத்கர் தந்த இந்த அரசியல் சட்டத்துடைய தந்த நாள். இது நாள் வரை பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை முன்பு தேசிய கொடிகளை ஏற்றுவதற்கு தேசியம் எங்களுக்கும் சொந்தம், நாங்கள் தேசியத்திலே மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றோம் என்பதை வலியுறுத்த இன்று சென்னை முழுக்கும் தமிழ்நாடு முழுக்கும் எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அனைவருக்கும் பாபா சாஹேப் சிலை முன்பு தேசிய கொடியை ஏற்றுங்கள், தேசியம் நமக்கும் சொந்தம். ஒரு சிலர் மட்டும் தேசியத்தில் அந்த கட்சியிலே இருப்பவர்கள் தேசியம் சொந்தம் என்று சொல்லுவார்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய 3வது பெரிய கட்சியான எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேசியத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கின்றது. பாபா சாஹேப் புகழ் வாழ்க, இந்திய அரசியல் சட்டம் வாழ்க. இன்று முதல் பாபா சாஹிப்புடைய இந்த அரசியல் சட்டம் தந்த நாள் எங்களுடைய பாபா சாஹிப்புடைய கொடி, அந்த தேசிய கொடி பாபா சாஹிப்புடைய சிலை முன்பு தமிழ்நாடு முழுக்கும் இந்தியா முழுக்கும் ஏற்றப்படும் என்பதை இன்று முதல் நாங்கள் உறுதியேற்று இந்த காந்திநகர் குடியிருப்போர் சங்கம் என்பது என்னுடைய பிறந்த இடம். எங்கு ஊரே சுற்றினாலும் எங்கே உயர பறந்தாலும் நம்முடைய தாய்க்கு மகனாக இருப்பதை போல இந்த பகுதிக்கு நான் என்றுமே உங்களுடைய சிறிய குழந்தை தான். இந்த மக்கள் என்றுமே என்னுடைய அன்புக்கு உரியவர்கள் தான். உங்களுடைய அன்புக்கு நான் உரியவன் தான். ஆகையினால் முதல் நிகழ்ச்சியாக என்னுடைய தலைமை கழகத்திலே சென்று ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைமை கழகம் எனக்காக அந்த நிகழ்ச்சியை சற்று நேரம் தள்ளி வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய தாய் வீட்டிலே நான் ஏற்றி பிறகு நான் தலைமை கழகத்திலே ஏற்றி வருகிறேன் என்று சொல்லி அவர்களிடம் நான் ஒரு அனுமதி கேட்டு வந்திருக்கின்றேன். உங்களுடன் இருந்து விடைபெறுவதற்கு முன்பு இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் உட்பட அனைத்து மக்களுக்கும் பெயர் சொல்ல முடியாத அனைவரும் நான் பெயர் சொல்லி அழைத்ததாக கருதி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞரணி பொறுப்பாளர் ஒய் டேவிட் அவர்களே, மாநிலத்தில் 24ஆம் தேதி ஜனவரி தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் முதலாக ஒரு எழுச்சி உரை ஆற்றினார். அதாவது இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய தந்தை பாபா சாஹேப் அவர்கள் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி எழுதி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுக்கொண்டு 24, 25 தேதிகளிலே பரிசீலனை செய்து ஜனவரி 26, 1950 இந்த இந்தியாவின் குடியரசு நாள் என்று அறிவித்த நாள். இந்த தலைவர்களிடம் ஒப்படைத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் செயல்படுத்தப்பட்ட இந்த நாளை தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்ட நாளை இந்தியாவுடைய குடியரசு தினமாக கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இது நாள் வரை கடந்த 76 ஆண்டுகள் வரை
இந்த குடியரசு தினம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு சொந்தமான தினம் என்பதை தெரிவிக்க இது நாள் வரை எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு அமைப்புகளும் மறுத்து வருகின்றன. எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் மறைந்த சமத்துவ தலைவர் அண்ணன் நாம்சாங் அவர்கள் முதலாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார். அதாவது ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு இவர்களிடம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தை ஒப்படைக்கின்ற அந்த நாள் தான் குடியரசு தின நாள். எனவே இதிலே குடியரசு தின நாள் என்பது பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நாள். அம்பேத்கருடைய படம் இல்லாமல், பாபா சாஹிப்புடைய படம் இல்லாமல் மற்ற தலைவர்களுடைய படங்களை போட்டு இந்த நிகழ்வை கொண்டாடுகின்றார்கள். எனவே இந்த பாபா சாஹிப் அம்பேத்கருடைய படம் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தந்த நாளிலே அவருடைய புகழை மறைக்க பலர் முயற்சி செய்து வருகின்றார்கள். இந்திய அளவிலும் அதை பிரபலப்படுத்தாமல் இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய சமத்துவ தலைவர், மறைந்த சமத்துவ தலைவர், இது பாபா சாஹிப் நாள், இன்று முதல் அரசியலமைப்பு சட்டம் எழுதி அமலுக்கு வந்த நாள், இந்தியாவை ஒரு முடியாட்சியில் இருந்து குடியாட்சியாக மாற்றிய நாள், அதற்கு உறுதுணையாக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நாளாக இதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அனைத்து பகுதிகளிலும் கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த புத்தகத்தை கொடுக்கின்ற அந்த புகைப்படத்தை போட்டு இந்த குடியரசு தினத்தை கடந்த 10 ஆண்டு காலமாக கொண்டாடி வருகின்றார்கள். தலைவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு புது நிகழ்வாக நாங்கள் இதை எடுத்திருக்கின்றோம். அதாவது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய வழியிலே இந்த அரசியலமைப்பு சட்டம் செயல்படுகின்றது. அவர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் என்பதனால் இன்று முதல் பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை இருக்கும் இடங்கள் எல்லாம் இந்தியா முழுக்கும் தேசிய கொடியை ஏற்றி, தேசியம் ஒரு சில கட்சிகளுக்கு தான் சொந்தம் அல்ல, எங்களுக்கும் சொந்தம், பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் சொந்தம், அவர்களை கொள்கையை எடுத்துச் செல்வதற்கான கொள்கை பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் சொந்தம் என்று தமிழ்நாடு முழுக்கும் உள்ள என்னுடைய நிர்வாகத்தில் உள்ள தமிழ்நாடு முழுக்கும் பாபா சாஹிப் சிலைகள் முன்னே தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவின் அடிப்படையிலே நாங்கள் இன்று தேசிய கொடியை பாபா சாஹிப் அம்பேத்கர் முன்னிலே ஏற்றி தேசியமும் எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட தேசியத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது என்பதை உங்களுக்கு உணர்த்தவும், பொதுமக்களுக்கு இதை தெரிவிக்கவும், பாபா சாஹிப் அம்பேத்கரின் ஆசையுடன் இன்று முதல் இந்த தினத்தை பாபா சாஹிப் தினமாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றி தந்த குடியரசு தினமாகவும் நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். சட்டம் வகுத்த மாமேதை எங்கள் ஐயா அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். இந்திய தேசத்தின் பெருந்தந்தை எங்கள் ஐயா அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் அம்பேத்கர், ஜெய் ஆம்ஸ்டாங்.